விவசாயிகளுக்கு வணக்கம். புதிய விவசாயம் யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் கலைவான நகரி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரி மலை பக்கம். செஞ்சேரி மலையில் ஒரு வாழைத்தோட்டத்தில் தான் இருக்கிறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபாலோவர் அண்ணா தான் அவங்க. அண்ணா தோட்டத்தில் வந்துட்டு ஒரு 50 நாள் ஆச்சு, என்னென்ன ஸ்ப்ரே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த ஃபீல்டுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஜிங்க் ட்ராக் ப்ளஸ் போர் ட்ராக்கு கூட வந்துட்டு ஒரு ஆல்-19 கூட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த வாழைக்கு வந்துட்டு கரெக்டாக 90 நாள் ஆச்சு. ஒரு 55 to 60 நாளில் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது வரைக்கும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு மைக்ரோ நியூட்ரியன் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த லீஃபு, இதுக்கு அடுத்த வந்த லீஃப் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிறது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட இன்டர்நோட் டிஸ்டன்ஸ் தான். நம்ம இன்டர்நோட் டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தும் போது தான் நமக்கு வந்துட்டு வாழையோட வளர்ச்சியுமே சீராக இருக்கும். வாழையோட அடிப்பகுதம் இதெல்லாமே வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். இது கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னு எப்படி மாறி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட லீஃபோட அகலம் நீளம் எல்லாமே வந்துட்டு நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லாவே லீஃபோட லென்த்து வந்துட்டு சூப்பராகவே வந்துட்டுருக்கு. இதோட கிரத்துமே வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஒரு 5 மாதத்துக்குள்ளே வாழையை நல்லா கொண்டு வர்றதுனால தான் நமக்கு ஈல்டுவே வந்துட்டு நல்லாவே டிட்டர்மைன் பண்ணும். இந்த ஒரு வாழை மட்டும் இல்லாமல் எல்லா வாழையுமே உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது. கொடுத்ததுக்கு முன்னாடியும் கொடுத்ததுக்கப்புறமும் இன்டர்நோட் டிஸ்டன்ஸ் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது தெரியுது. லீஃப் சைஸு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது. இது வந்துட்டு நம்ம முக்கியமாக 3 to 5 மாதத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப நல்லது. எதனாலன்னா நம்மளோட இந்த கரு வைக்கிறது வந்துட்டு 3 to 5 மாதத்துலேயே உங்களுக்கு நல்லாவே கீழேருந்து கரு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த வாழையில் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். 3 to 5 மாதங்கும்போது தான் நமக்கு இதை எல்லா வேலையுமே செய்யணும். நீங்கள் இந்த வாழைக்கு வந்துட்டு கொடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிங்க் ட்ராக் வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லியும், போர் ட்ராக் 2 மில்லியும், ஆல்-19 வந்துட்டு 1 லிட்டருக்கு வந்துட்டு 2 கிராமும் கொடுத்துருக்குறோம். இதுக்கு கீழே சாயில் அப்ளிகேஷனும் மில்லா காம்ப்ளெக்ஸ் நைட்ரோபோர் மற்றும் சாயில் கண்டிஷனர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போல் மேலும் பல தகவல்களுக்கு புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபீல்டு விசிட் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.